சிஐடியில் ஒன்று முன்னிலையாக்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க கைது உறுதி. ராஜபக்ஷ குடும்பத்தை காட்டிக் கொடுத்த தேசபந்து சிக்கப்போக்கும் பலர். ராஜிதவின் வீட்டில் ஒட்டப்பட்ட நீதிமன்ற அதிரடி உத்தரவு. இராணுவத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை அரசாங்கத்தின் புதிய சட்டம் மூலம். அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் சுமந்திரனை கடும் எச்சரிக்கை விடுத்த பிரதி அமைச்சர். மைத்திரி ஆட்சி காலத்தில் வலுவிழக்க செய்யப்பட்ட புலனாய்வு துறைகள். விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட லண்டன் சுற்றுப்பயணம் குறித்த மேலதிக விசாரணை ஒன்றுக்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெர்னாண்டோ மற்றும் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோரிடம் இதற்கு முன்னர் விசாரணை நடாத்தி வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்கவிடம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கிடையே அரசாங்கத்திற்கு மிகவும் நெருக்கமான யூடியூபர் ஒருவர் இன்றைய தினம் ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன் பின்னர் 14 நாட்களுக்கு விளக்கமறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு காளிமுகத்திடலில் நடைபெற்ற கோட்டா கோஹோம் அமைதியான போராட்டத்தின் போது ராஜபக்ஷவின் குண்டர்கள் நடாத்திய தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் ராஜபக்ஷ குடும்பத்தைக்கு காட்டி கொடுத்து விட்டார் என அனுர தரப்பு ஆதரவு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே தான் செயற்பட்டதாக அவர் ஏற்கனவே கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் இதனை தெரிவித்து தகவல்களை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை போலீசார் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தபோது தேசபந்து தென்னகோன் பொது பாதுகாப்பு அமைச்சரை தவிர்த்து கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் செயல்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ஷவும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவை தேசபந்து தென்னகோன் காட்டிக் கொடுத்தமை போன்று மேலும் பல ராஜபக்ஷர்கள் காட்டிக் கொடுக்கப்படலாம். இதன் மூலம் பல உண்மைகள் அம்பலமாகும் என ஆய்வாளர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நாம் கதைப்பதென்றால் 2015 ஆண்டில் இருந்த சில தகவல்களை வெளியிட்டாக வேண்டும் என மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் 2015 ஆண்டு முதல் எமது நாட்டின் அனைத்து புலனாய்வு துறைகளும் வலுவிழக்க செய்யப்பட்டன என பகிரங்க கருத்தொன்றையும் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இன்று நாட்டில் நிலவும் தேசிய பாதுகாப்பு சூழலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் நாடு முழுவதும் போரிட பெற்றிருக்கும். மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் நாட்டின் முக்கியமான அமைச்சுக்கள் ராஜபக்ஷ குடும்பத்திடம் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சிலர் குற்றம் சாட்டினர். அனைத்தும் நம்மிடம் இருந்ததாலேயே நாம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவால் முடியாததை மேலும் ரத்வத்தையால் முடியாததை நாம் செய்து காட்டியுள்ளோம். முடியாதவர்கள் கூறும் காரணங்கள் தான் இவை. பின்னர் தேசிய பாதுகாப்பு வலுவிழக்க செய்யப்பட்டன. அதன் ஒரு பெரும் நிகழ்வே ஈஸ்டர் குண்டு தாக்குதலாகும். பல தகவல் தெரிவிக்கப்பட்டும் கண்டுகொள்ளாத நிலைமையும் அந்த தகவல்களின் உண்மை தன்மையில் ஏற்பட்ட சந்தேகங்களும் தகவல்களை தட்டிவிட்டு போவதற்கான காரணமாகலாம். அதேபோல் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த சமயத்திலும் புலனாய்வு துறையினரால் வழங்கப்பட்ட பல தகவல்களை அவருடன் இருந்த அதிகாரிகள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதற்கு புலனாய்வு துறையின் வலுவிழப்பும் நம்பிக்கை தன்மையில் ஏற்பட்ட சந்தேகமும் தான் காரணமாகலாம். அதோடு அறக்கலைய போராட்டத்தின் போது தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கும் இவை காரணங்களாக இருந்திருக்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் அவ்வாறே இருக்கின்றது.
சூரியவிவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமுற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோஸ்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றின் சந்தக நபர் ஒருவரை கைது செய்ய விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட முயற்சியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதன்போது குறித்த சந்தக நபர் மற்றும் அவருடன் இருந்த இன்னும் ஒருவரும் இணைந்து விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். அத்துடன் கைக்குண்டொன்றையும் அறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனையடுத்து விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கி சூட்டில் காஸ்கோடு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். மற்றைய நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனவாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும். இவ்வாறு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமந்திரன் அடிப்படைவாதி அல்லர், அவர் நடுநிலையானவாதி என்றே நாம் இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகம் தற்பொழுது வெளிக்கிளம்பியுள்ளது. இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை. எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு. எனவே அவர் தனது பயணத்தை மாற்றிக்கொண்டு இனவாதமற்ற நாட்டின் சமத்துவத்துக்கான முன்னிலையானால் நல்லது. அவ்வாறு இல்லையில் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும். கடந்த முறை நாடாளுமன்றம் கூட வரவில்லை. அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் வசிப்பிட நுழைவாயிலில் கொழும்பு நீதவான் நீதிமன்ற உத்தரவொன்று பொதுமக்களுக்கு காட்சியளிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ளது. கிரிந்து மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வுக்கு சட்டவிரோதமான கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு அனுமதியளித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. எனினும் குறித்த வழக்கு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி ஆணைக்குழு விடுத்த அழைப்புக்கு ராஜித சேனாரத்ன இதுவரை பதிலளிக்கவில்லை. குறித்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றத்திலும் அவர் முன்னிலையாகவில்லை. இந்த நிலையில் அவரை தேடி கண்டறிய முடியாத சந்தேக நபராக பெயரிட்டுள்ள நீதிமன்றம் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் குறித்த உத்தரவை பொதுமக்கள் பார்வையில் படும் வண்ணமாக நேற்றைய தினம் மாலபேயில் அமைந்துள்ள ராஜித சேனாரத்னவின் வீட்டு நுழைவாயிலில் அதிகாரிகள் ஒட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உண்மை ஆணைக்குழுவுக்கான சட்டமூலம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக யுத்தத்தில் இராணுவத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை வழங்குவதற்காகவென தோன்றுகின்றது என சிரேஷ்ட ஊடகவியலாளர் முகான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், இலங்கையில் அரசியல், சமூக, பொருளாதாரம், கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு அழுத்தம் கொடுப்பது போராட்டமாகும். இவ்வாறான போராட்டங்களின் உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு ட்ரூத் கமிஷன் ஒன்று தேவைதான். இலங்கையில் 1815 கண்டிராச்சியம் கைவிடப்பட்டு எங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்ட சம்பவம், மேலும் 1818 பெரும் கிளர்ச்சி, 1971 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சி, அத்தோடு 30 வருடங்கள் நடந்த பிரிவினைவாத யுத்தம் போன்றன எமது நாட்டில் பாரிய மாற்றங்களை உண்டாக்கியது. அதேபோல் 2022 ஆண்டு அறக்கலைய போராட்டத்தின் பல உண்மை தகவல்கள் மறைந்திருக்கின்றது அல்லது மறைக்கப்பட்டுள்ளது. சில தகவல்கள் வெளிவரலாம், சில தகவல்கள் வெளியிடப்படாமலும் இருக்கலாம். ஆனால் அவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் அறக்கலைய போராட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனால் அறக்கலைய உண்மைகள் வெளியில் வருமா என்பது சந்தேகமே என அவர் மேலும் கூறியுள்ளார்.